வந்து என்ன நேர்ந்து கொண்டு வரையணுமோ அவ்வளோ விஷயமும் நடக்குது உடனே. வார்த்தைகள் இல்லாத சிறப்பு அந்த கிராமத்தில் இருக்கிற உண்மையில பெருமையான ஒரு விஷயம். நாங்கள் வாழுற அந்த சமகாலத்திலே அந்த அற்புதம் நடந்தது. கண்முன்னே காட்சி கொடுத்திருக்கக்கூடிய அந்த அருளா எல்லாம் சிறப்பாக நடந்தோம். அனைவருக்குமே வணக்கம். இன்று நாள் நாங்கள் நிற்கக்கூடியது வந்து யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் சீரணி நாகபூஷணி அம்மன் ஆலயத்திற்கு முன்னால் நிற்கிறோம். நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் ஆலயத்தினுடைய முன்னாலே இருக்கக்கூடிய ஆலய வரவேற்பு வளைவு சண்டிலிப்பாய் ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் ஆலயம். ஒரு சக்தி வாய்ந்த புகழ்பூத்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆலயம். இந்த நாக வழிபாட்டுக்கு இருக்கக்கூடிய ஆலயங்களில் பிரதானமான ஆலயங்களோட வரிசையில் வந்து இந்த நாகபூஷணி அம்மன் ஆலயத்திற்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது. அப்படித்தான் இன்றைய நாளில் நாகபூஷணி அம்பாளினுடைய வருடாந்த மகோற்சவத்தில் வந்து இன்றைக்கு கொடியேற்றம் மிகவும் சிறப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு நேற்றைய நாளில் சித்திரை வருட பிறப்பு பராபவ வருடம் வந்து பிறந்திருந்தது. அடுத்த நாள் அம்பிகையினுடைய அன்னையினுடைய இந்த கொடியேற்ற காட்சியை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அதோடு இந்த ஆலயத்தினுடைய வரலாறு தெரியாதவர்களுக்கெல்லாம் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும். ஒரு சக்தி வாய்ந்த இப்பொழுதும் அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அம்பிகையினுடைய ஆலயம். கண்முன்னே அற்புதங்களை காணக்கூடிய ஒரு ஆலயமாகத்தான் இந்த ஆலயம் இப்போ வரையும் விளங்கி கொண்டிருக்குது. கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் கூட இங்கே வந்து நேராக அந்த அற்புதங்களை வந்து எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்படியாக ஆலயத்தினுடைய முன் வாயில் பகுதியிலே பார்த்தீங்கன்னா ஆலயத்தை நோக்கிய வண்ணமாக ஒரு பெரிய அளவிலான நந்தி பகவானுடைய ஒரு விக்கிரகம் ஒன்று இருக்குது, கருங்கல் விக்கிரகம். அப்படியாக மிக அழகான கோபுரம், எழில் கொஞ்சக்கூடிய தோற்றம். இந்த ஆலயத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அழகம் எல்லாமே வேற எங்கேயும் நாங்கள் பார்க்க முடியாது என்ற அளவில் பார்த்து இந்த ஆலயத்தின் உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்படித்தான் இந்த கோபுர வாயிலில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வில்லு மண்டபத்தில் கூட நிறைந்த ஓவியங்கள் கொண்டதாக நாங்கள் நாகபூஷணி அம்மன் ஆலயத்தில் பார்க்கக்கூடிய மாதிரியான ஓவியங்கள், அதே சாயலை ஒத்ததான ஓவியங்கள் எல்லாமே நிறைந்த ஓவியங்கள் அடங்கியதாக இந்த ஆலயத்தினுடைய முன்னாலே, இந்த கோபுரத்துக்கு முன்னாலே இருக்கக்கூடிய இந்த வில்லு மண்டபத்தில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அப்படியாகத்தான் இந்த கடந்த 2-3 வருடங்களுக்கு முதல், அதாவது இங்கே பார்க்கலாம் 2023ஆம் ஆண்டு நவராத்திரி தினத்தில் தீர்த்தக்கேணியில் அம்பாள் காட்சி கொடுத்தவர். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க ஒரு நாகம், அந்த நாகத்தினுடைய தலையில் வந்து அம்பாளுடைய உருவம் தெரியுது. அந்த காணொலியில் அப்படியே இருக்கும். நீங்கள் அந்த காணொலியை பார்த்து அது எந்த விதமான எடிட் செய்யவும் இல்லை, அது எந்த விதமான மாற்றி அமைக்கவும் இல்லை. அந்த காணொலியில் அந்த நாகப்பாம்பினுடைய தலையினுடைய மேற்பகுதியில் அம்பாளுடைய உருவத்தை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைந்தவர்கள் அந்த காணொலியை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல் அம்பாளுடைய ஆலயம் வந்து ஒரு சிறிய தோற்றத்தில் நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு ஆலயம். ஆரம்பத்தில் இருந்து எப்படி வந்தது, அந்த அற்புதங்கள் எல்லாமே அந்த ஓவியத்தில் வந்து சுவரில் காட்சிப்படுத்த இருக்குது. அப்படியாக இப்போ ஆலயத்தினுடைய உட்பகுதியை நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். ஒரு ரம்மியமான தோற்றம், எல்லாமே ஜொலிக்கக்கூடிய வகையில் வந்து இந்த ஆலயத்தினுடைய உட்பகுதி இருக்கும். கடந்த வருடம் கும்பாபிஷேகம் கண்டு தொடர்ந்து மகோற்சவம் அம்பிகை கண்டு இருந்தவர். அப்படியாகத்தான் இது 2026ஆம் ஆண்டுக்கான மகோற்சவம். அங்கே மூலஸ்தானத்திலே நாகபாம்பு குடைபிடிக்க அம்பாள் காட்சி தரக்கூடிய அந்த காட்சி, அந்த தரிசனத்தையும் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். ஒரு பிரகாசமான ஆலயம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த உட்பகுதி எப்படி இருக்குதுண்டு கட்டாயம் வந்தீங்கண்டா யாழ்ப்பாணத்தில் சண்டிலிப்பாயில் இருக்கக்கூடிய இந்த சீரணி நாகபூஷணி அம்மாள் ஆலயத்துக்கு வந்து ஆலயத்தினுடைய உட்பகுதிக்கு வந்து இந்த ஆலயத்தினுடைய பொலிவை பாருங்கள். கீழே எல்லாமே மின்விளக்குகள் போடப்பட்டிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் இலங்கையிலே இங்கே மட்டும்தான் இப்படியாக கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு வந்து மின்விளக்கு எல்லாமே போடப்பட்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆலயம். பார்த்து ஒவ்வொரு விஷயமும் செய்யப்பட்டிருக்கு. அப்படியாகத்தான் இப்போ கொடியேற்றம் அங்கே நீங்கள் பார்க்கலாம். கொடிச்சீலை முதலாவதாக இங்கே இந்த கொடிச்சீலை வந்து இப்பொழுது ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்தை சுற்றி வரப்போகின்றது. அங்கே நீங்கள் பார்க்கலாம். குமாரண்ணா, இவர் தான் குமாரண்ணான்னு சொல்லப்படுகிறவர். நிறைந்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லண்டனில் இருக்கக்கூடியவர். இவர் செய்யக்கூடிய செயற்பாடு மிக வரவேற்கத்தக்க பல செயல்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கும் பெரும்பங்கு ஆற்றியிருக்கிறார். அதைவிட ஈழத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்குரிய முக்கியத்துவம், அவர்களுக்குரிய கௌரவிப்புகள், குறிப்பாக தமிழ் நாதஸ்வர வித்வான்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலானது. இங்கே இருந்து அங்கே கூப்பிட்டு கூட கௌரவிப்பார். அதே மாதிரி இங்கேயும் கூட ஒவ்வொரு வித்துவான்களையும் வாழும் பொழுதே கௌரவிக்கணும் என்ற அந்த ஒரு எண்ணத்தில் வந்து அவர்கள் இருக்கும் பொழுதே அவர்களுக்குரிய கௌரவத்தை வந்து கொடுத்து கொண்டிருப்பார். அப்படியாகத்தான் இங்கே நீங்கள் இப்போ பார்க்கலாம். கொடிச்சீலை ஆலயத்தினுடைய உட்பகுதியை வலம் பெறுவதற்காக எடுத்துச் செல்லப்படுகின்றது. ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதி மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுவதுமாக வர்ணம் திட்டப்பட்டிருக்கும். இங்கே முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சேர்ந்தவராக காட்சியார பாருங்க, போல அழகான ஒரு ஆலயம் வந்து ஆலயத்தில் உட்பகுதி. இதை வந்து
பராமரித்து கொண்டு போகிறது வந்து ஒரு மிகப்பெரிய காரியம். அதை மிகச்சிறப்பாக வந்து இந்த ஆலய நிர்வாகத்தினர் வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே செய்து கொண்டிருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டிலையும் ஒவ்வொரு நாட்களுமாக புதுப்பொழிவு பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆலயம்தான். நீண்ட வரலாற்றை கொண்டிருக்கக்கூடியது, நீண்ட காலம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆலயத்தினுடைய செய்யக்கூடிய வேலைகள் கூட பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்கக்கூடிய வகையில் தான் அந்த வேலைப்பாடுகள் கூட இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். அங்கே சிரசிலை சுமந்த வண்ணமாக ஆலயத்தினுடைய இன்றைய நாளினுடைய கொடியேறக்கூடிய அந்த கொடிச்சீலை வந்து ஊர்வலமாக ஆலயத்தினுடைய உட்பகுதி, ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியில் வந்து எடுத்துச் செல்லப்படுகின்றது. இங்கே காலையிலே பார்த்தீங்கன்னா நான் வாரத்துக்கு முதலே அம்பாளுக்கு வசந்த மண்டபத்தில் பூஜைகள் எல்லாமே நிறைவடைந்து விட்டது. இப்பொழுது அம்பாளும் இந்த கொடிச்சீலையோடு சேர்ந்து இங்கே இருந்து எழுந்தருளி செல்ல போகின்றார். இப்பொழுது இங்கே தீபாராதனை காட்டக்கூடிய அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். மிக அழகாக ஒரு புன்சிரிப்போடு அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாகபூஷணி அம்பாள் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். அங்கே தலையில் மேலே பார்த்தீங்கன்னா மேலேயும் வந்து நாகம் குடைப்பிடிக்க, அதை விட அம்பாளுக்கு பின்னாலே பெரிய ஒரு நாகம், 5 தலை நாகம் வந்து குடைப்பிடித்து கொண்டு நிற்க மிக அழகான ஒரு காட்சி. காலை வேளையில் இன்றைக்கு வருடம் பிறந்து வருடத்தினுடைய முதலாவது நாள், அதாவது நேற்றைய நாள் 14ஆம் தேதி வருடப்பிறப்பு, இன்றைக்கு 2ஆம் நாள் 15ஆம் தேதி அம்பாளுக்கு கொடியேற்றம். மிக அழகாக அங்கே எழுந்தருளி வரக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அங்கே மெதுவாக பாம்பு கூடை பிடிக்க அம்பாள் மெதுவாக அசைந்து வரக்கூடிய காட்சி. தன்னுடைய கொடியேற்றத்தை காண்பதற்காக இங்கே அவள் மெதுவாக அசைந்து வந்து அங்கே கொடிக்கம்பத்திற்கு முன்னாலே இருந்து இந்த கொடியேற்ற காட்சிகளை வந்து காணப்போகிறாள். பக்தர்களுக்கு அருள் பாலிக்க போகிற அந்த காட்சி சரியாக 11 மணிக்கு இங்கே கொடியேற்றம் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். 2 எருதுகள் இருக்கக்கூடிய அந்த வாகனத்தில் வந்து அம்பாள் இன்றைய நாளில் இருந்து காட்சி தரப்போகிறார். அதனைத் தொடர்ந்து இந்த வாகனத்தில் தான் பார்த்திங்கன்னா ஆலயத்தினுடைய வெளிவீதி பகுதியை விளம்பரவும் போகிறார். கொடியேற்றத்துக்குரிய ஏற்பாடுகள் அங்கே சுவாச்சாரியர்களால் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கணும். அப்படியாக சரியாக 11 மணிக்கு கொடியேற்றப்படும் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது நேரம் 10:05 அங்கே ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த மணிக்கூட்டில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து இங்கே இந்த பூஜைகள் வழிபாடுகள் எல்லாமே இடம்பெற்று முடிந்ததன் பின்னர் இந்த கொடியேற்ற நிகழ்வும் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சுருக்கமாக காண்பிக்கிறேன். அங்கே கொடிச்சீலை கொண்டு வந்து கட்டப்பட்டு அது மேலே ஏற்றப்படுவதற்குரிய ஆயத்த ஏற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. சண்டிலிப்பாய் சீரணி நாகபூஷணி அம்மை தன்னகத்தே நிறைந்த அடியர்களை கொண்டிருக்கக்கூடியவள். இங்கே என்ன நினைத்து வந்தாலும் அந்த வேண்டுதலை வந்து அவளை நம்பி வருபவர்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பாள் என்றது வந்து பலரும் வந்து கண்ணாலே நேராக அவர்களுடைய வாழ்க்கையில் கண்ட அனுபவம். அப்படித்தான் எல்லா ஆலயங்களிலும் நாங்கள் இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த பக்தியின் வெளிப்பாடு. நாங்கள் நம்பி எந்த விஷயம் எந்த வேண்டுதல் உண்மையாக தெய்வத்துக்கு இருந்தால் அது கட்டாயம் வந்து தெய்வம் வந்து நிறைவேற்றி வைக்கும். அது என்று ஒரு நாள் அந்த வேண்டுதல் நிறைவேறும். அப்படியாக இப்பொழுது அங்கே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு தீபாராதனை காட்டக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம்.
அங்கே அம்பாளிடம் ஆசீர்வாதம் வந்து அதே மாதிரி அவருக்கு மேலே இருக்கக்கூடிய தலைமைச் சிவாச்சாரியார்கள் பிரதம சிவாச்சாரியார்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி இப்பொழுது அங்கே குருக்கள் விநாயகப் பெருமானுக்குரிய வழிபாடுகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார். அங்கே கொடிக்கம்பத்திற்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு தீபாராதனை காண்பித்து அங்கே விநாயகப் பெருமானுடையவும் ஆசி பெற்று அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இந்த கொடிச்சீலை இந்த மகோற்சவம் சிறப்பாக இடம்பெற வேண்டும் என்பதற்காக அங்கே ஆசிகள் பெற்று கொடியேற்றம் தற்பொழுது இன்னும் சிறிது நேரத்தில் வந்து இடம்பெற போகுது. அந்த காட்சியை வந்து நீங்கள் கண்ணூடாக பார்க்கக்கூடியமாக இருக்கும். சிலருக்கு வந்து ஆலயத்திற்கு வர முடியாமல் இருக்கலாம், இந்த கொடியேற்றத்திற்கு போகணும்னு நினைச்சிருப்பினும் அதுக்கு வர முடியாமல் இருக்கலாம். நிறைந்தவர்கள் புலம்பெயர் தேசத்தில் இருந்து ஆவலாக இருப்பார்கள் இந்த கொடியேற்ற காட்சியை காணணும் என்று. அவர்களுக்கு எல்லா நேரமும் இங்கே வந்து பார்ப்பதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்காது. காணொலி வாயிலாகத்தான் சில விஷயங்களை பார்த்து கொள்ளக்கூடியமாக இருக்கும். அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் இந்த காணொலியூடாக இந்த கொடியேற்றம் தொடர்பான காட்சிகள், அம்பாளுடைய வீதிவலம் தொடர்பான அந்த காட்சிகள், அழகிய தரிசனம் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடியமாக இருக்கும். இப்பொழுது இங்கே கொடியேற்றப்பட போகுது. அந்த காட்சியில் வந்து நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டிற்கான மகோற்சவத்தினுடைய அம்பாளினுடைய கொடியேற்றம் மிகச்சிறப்பாக சரியாக 11 மணி அளவில் அங்கே அம்பாள் கொடியேறி இருக்கிறாள், கொடியேற்றப்பட்டிருக்கு. அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்த்திருப்பீங்கள். இன்றைய நாளிலிருந்து தொடர்ச்சியாக வந்து அம்பாளுக்கு சிறப்பான பூஜை வழிபாடுகள், அபிஷேகங்கள் எல்லாமே இடம்பெறும். முடிந்தவர்கள் ஆலயத்திற்கு நேராக வந்து இந்த வழிபாடுகளில் வந்து ஈடுபட்டுக் கொள்ளும்போது நீங்கள் பார்க்கலாம் கொடியேற்றப்பட்டிருக்கின்றது. இனி இந்த சண்டிலிப்பாய் கிராமமே ஒரு பக்திமயமானதாகவும் ஒரு இறை நம்பிக்கையோடு இறை சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் மாறும். அதற்காகத்தான் இந்த வருடம் ஆலயங்களில் மகோற்சவங்கள் இடம்பெறக்கூடிய காரணம். மக்கள் மரணத்தை ஒருநிலைப்படுத்தி சில விஷயங்களில் வந்து மாற்றங்கள் செய்யணும், சில விஷயங்களை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்ன்றதுக்கான காரணமும் இதுக்குள்ளே அடங்கி இருக்குது. காலையில் நான் ஆலயத்திற்குள்ளே வரும்பொழுது அடியவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் இப்பொழுது ஆலயத்திற்குள்ளே நிற்கிறதுக்கே இடமில்லை என்று சொல்கிற அளவில் நிறைந்த அடியவர்கள் வந்து இங்கே திரண்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இங்கே மட்டுமில்லை, வெளியில் இருந்து கூட வாயிலால் இருந்து இந்த கொடியேற்ற காட்சியை வந்து கண்டுகளிக்கிறார்கள், காணுகிறார்கள். பக்திமயமாக நிறைந்த அடியவர்கள் சூழ்ந்திருக்கு, அம்பாளுடைய கொடியேறி இருக்குது. இப்பொழுது இங்கே கொடிக்கம்பத்திற்குரிய பூஜைகள், அபிஷேகங்கள், தீபாராதனைகள் காட்சிகள் இடம்பெற போகுது. அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அங்கே கொடிமரத்தில் கூட பார்த்தீங்கன்னா அம்பாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். அம்பாளுடைய தரிசனம், அங்கே நாகம் குடைப்பிடிக்கு அம்பாளுடைய திருமுகம் அங்கே கொடிக்கம்பத்திலே காட்சி தரக்கூடிய அந்த விஷயத்தை வந்து பார்க்குறீங்க. அப்படியாக மிக அழகாக எழில் கொஞ்சக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கக்கூடிய சீரணி நாகபூஷணி அம்பாள் ஆலயத்தினுடைய கொடியேற்றம் இடம்பெற்று முடிந்திருக்குது. தொடர்ந்து இந்த காட்சியில் நாங்கள் பார்க்கலாம்.
அப்படியாக அம்பாளுடைய கொடி ஏறிவிட்டது. அங்கே கொடிக்கம்பத்துக்குரிய பூஜைகள் அபிஷேகங்கள் கூட சிறப்பாக இடம்பெற்றிருந்தது. அந்த காட்சிகளையும் பார்த்துருப்பீங்க. இப்பொழுது இங்கே ஆசீர்வாதம் வழங்கப்படுகின்றது. சிவாச்சாரியாரால் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே, இந்த கொடியேற்றத்தை கண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே அம்பாளுடைய ஆசி கிடைக்க வேண்டி இங்கே ஆசீர்வாதம் வழங்கப்படக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அங்கே மூன்றாவது அம்பிகை இங்கே கொடி தப்பம் என்று சொல்லப்படுகின்றார். இன்றைய தினத்திலே அந்த கொடியேற்றங்கள் நடைபெற்ற பக்கத்திலே அம்பிகை எழுந்திருந்தார். அங்கே பிரதம சிவாச்சாரியர் அவர்களால் குருக்கள் அவர்களால் அங்கே ஆசீர்வாதம் வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. அப்படியாக இங்கே நீங்கள் அம்பாளை கூட இந்த இடத்திலே பார்க்கலாம். கொடியேற்றம் கண்ட பின்னர் இன்னும் முகத்தில் கூடிய புன்முறுவல் சிரிப்போடு அங்கே அழகாக காட்சி தந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆலயத்தினுடைய வெளிவீதி பகுதியை வலம் வருவா. ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை இங்கே வலம் வருவதில்லை. ஆலயத்தினுடைய வெளிவீதி பகுதியை நேராகவே அம்பாள் இன்றைய கொடியேற்ற நாளில் வந்து வலம் பெறுவதற்காக செல்வார். அதற்கு முதல் நாங்கள் இந்த ஆலயம் தொடர்பாக, இந்த ஆலயம் வரலாறுகள் தொடர்பாகவும் அறிந்து கொண்டு தொடர்ந்து காணொலிக்குள் வரலாம். வணக்கம். வணக்கம். புது வருடம் பிறந்து அடுத்த நாள் ஆட்சி கொடியேறி இருக்கா. இன்றைக்கு சீரணியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு தாய். இந்த ஆலயம் தொடர்பாக சொல்லுங்க. இந்த கொடியேற்றம் தொடர்பாக ஆலயம் தொடர்பாண்டா சொல்கிறேன்டா, உண்மையில் பழம்பெரும் ஒரு பின்புலத்தை கொண்ட ஒரு நாகபூஷணி அம்பாள். இன்றைக்கு குறிப்பிட்ட நான் நினைக்கிறேன் ஒல்லாந்தர் காலத்துக்கு முன்பே இருந்தே ஆதரிக்கப்பட்டு சிறு குடிலாக இருந்து இன்று இவ்வளவு பாரிய அளவிலே வளர்ச்சி பெற்று சென்ற வருடம் கும்பாபிஷேகம் நடைபெற்று இம்முறை அழகாக இப்பொழுது அம்பாள் 11 மணிக்கு கொடியேறி இப்பொழுதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டு கழிச்சிருப்பீங்க. ஆலயத்துக்குள்ள வந்து பார்க்கல பிரமிக்கக்கூடிய மாதிரி ஒரு முறை வரைக்கும் ஒரு வித்தியாசமான மாற்றங்களை பார்க்கக்கூடிய மாதிரி. என்ன காரணமாக இருக்கு? என்ன காரணம் என்றால் பக்தர்களின் அம்மாளில் அவர்கள் வச்ச நம்பிக்கை தான் இதுக்கு முக்கிய காரணம். ஏனென்று சொன்னால் அவ்வளவு அம்மாவில் வந்து என்ன நேர்ந்து கொண்டு வரையணுமோ அவ்வளோ விஷயம் நடக்குது உடனே. நாங்கள் சென்ற முறையும் நாங்கள் கதைத்திருந்தோம். உண்மையிலே குழந்தை பாக்கியத்தில் இருந்து மாங்கல்ய பாக்கியம் அனைத்தும் வந்து அம்மாள்கிட்ட வந்து இந்த பெண் பார்க்கும் படலம் குறிப்பாக இங்கே வெள்ளி செவ்வாயில் வந்தீங்கன்னா தெரியும், அம்மாளுடைய முன்வீதியிலே அந்த முன்றல்லே இந்த வைபவன் நிகழும். பார்த்தா உண்மையிலே அது அடுத்த முறை வரைக்கும் அடுத்த கிழமையோ அல்லது அடுத்த முகூர்த்தத்திலே அவர்கள் சோடியாக வருவார்கள். அது நானே கண்கூட நாங்கள் எல்லோருமே நிர்வாகம் சார்பாக கண்டு கழிச்சிருக்கிறோம். அப்போ நம்பிக்கை கூட அம்பிகைக்கு அவர்கள் அள்ளி கொடுக்குறார்கள். அதே தருணத்தில் தர்மகர்த்தா சபை, இங்கே பல்வேறு சபைகள் இருந்தாலும் தர்மகர்த்தா சபையின் கண்காணிப்புக்கு கீழே இந்துளைஞர் மன்றம் அன்னதான சபையினர் எல்லாம் அமைத்து வைத்துள்ளோம். அந்த வகையில் எல்லாற்ற விடாமுயற்சியாலேயும் இந்தளவு பிரம்மாண்டமான ஒரு அம்பிகை ஆலயமாக இப்போ வளர்ந்துருக்கிறா. எங்களுக்கு அந்த கிராமத்தில் இருக்கிற உண்மையில பெருமையான ஒரு விஷயம். 2023ஆம் ஆண்டு இந்த ஆலயத்தில் ஒரு அற்புதம் நிகழ்ந்திருந்தது. அம்பாலே நேரடியாக காட்சி கொடுத்துருக்கு. அந்த நாகத்தினுடைய நிலையின் மேலே எல்லாருமே காணொலி வாயிலாக பார்த்துருக்கோம். இப்போ கூட அந்த காணொலியை பார்க்கும் பொழுது மெய்சில் இருக்கு. ஏன்னா வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு காட்சி, இல்லாட்டி நேரடியான ஒரு தரிசனத்தை தான் இருக்கக்கூடிய சொல்லிக்க கூட முள்ள இருக்குது. இப்போ கூட மக்கள் நிறைய பேர் அதை வச்சு தான் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறோம் சீரழி நாகபூஷணி அம்மன் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை. நீங்கள் அது தொடர்பாக எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயம்? அது உண்மையிலே எங்களுடைய, அதாவது நாங்கள் வாழுற அந்த சமகாலத்திலே அந்த அற்புதம் நடந்தது. இதனை உண்மையில் சில பேர் மூட நம்பிக்கை என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அவைகள் தனியாக அந்த ஒளிப்படத்தை பார்த்து தான் அப்படி சொல்வார்கள், எடிட் பண்ணியிருப்பார்கள் அப்படி என்றெல்லாம் ஒரு கதை வந்தது. ஆனால் இது வந்து நேரடியாக வீடியோவிலேயே அந்த காட்சி காணப்பட்டது. உண்மையிலேயே நாகத்தின் வடிவில் முன்னுக்கு வந்து பெண்ணுடைய உருவம் இது நீங்கள் பார்த்துருப்பீங்கள். அநேகமாக அது வீடியோ காட்சி அநேகம் ஆக்கள் பார்த்திருக்கிறோம். அதை வந்து நாங்கள் இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறோம். மணிக்கூட்டு கோபுரத்துக்களே அந்த படமும் அதுக்குரிய விஷயங்களும் எழுதி அது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேர் திருவிழா வந்து 17ஆம் நாள், இன்றைய 15ஆம் தேதி, இன்றைய 1ஆம் திருவிழா. 17ஆம் நாள் தேர் திருவிழா நடைபெற்று 18ஆம் நாள் தீர்த்தோற்சவம் நாகபுஷ்கரணி தடாகத்தில், அதாவது அம்மாள் தோன்றின அந்த நாகபுஷ்கரணி தீர்த்த தடாகத்திலே தீர்த்தோற்சவம் நடைபெற்று ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் பூங்காவனத்தோட எல்லாமே இனிதான் நிறைவேறும். குறிப்பாக 10ஆம் திருவிழா உபயோகாரியவர்கள் நிற்கிறார்கள், எங்களுடைய செயலாளர் அவர்கள். இவர் வந்து அண்ணா உங்களை எல்லாருக்குமே தெரிந்தவர் ஒருவர், தேவையான ஒருவர். அவருடையது மஞ்ச திருவிழா உங்களுக்கு தெரியும். நாங்கள் அவர் உபதலைவராக இருக்கின்றார், நான் பொருளாளராக இருக்கின்றேன். எங்களுடைய 12ஆம் திருவிழா
எல்லா திருவிழாவையும் எங்களுடைய எல்லா திருவிழாவும் எல்லாற்றையும் அப்படி ஒரு அண்ணாண்ட திருவிழாவில் நாங்கள் சிறப்பான ஒரு ஏதாச்சும் ஒரு சிறப்பு பார்க்கலாம், ஒரு விசேஷத்தை அந்த திருவிழாவில் பார்க்கலாம். இந்த முறை என்ன எதிர்பார்க்குறீங்க? அண்ணாவே சொல்லுவார் கேளுங்க. எல்லாம் அம்மா அந்த அருளா எல்லாம் சிறப்பாக நடந்து கொள்ளும். என்ன விசேஷம் நாங்கள் இந்த முறை உங்களோட மஞ்சள் திருவிழா எதிர்பார்க்கலாம்? ஒவ்வொரு முறையும் இந்த மஞ்சள் திருவிழா பிறகு ஒரு வித்தியாசம் பார்ப்போம். ஒரு முறை இந்த நாசுரைத்துவான்களுக்கு அவருக்கு அந்த பிரதானமான விஷயம் மட்டும் செய்கிறேன். நீங்கள் கடந்த முறை நான் நேரடியாக பார்த்தது பாலமுருகன் அண்ணா குமரன் அண்ணாக்கு எல்லாமே இந்த ஜானையில் ஏற்றி கொண்டு வந்து அதில் ஒரு பெருவிழா அடுத்த வருஷம் செய்யுது. அது அடுத்த வருஷம். இந்த வருஷம் என்ன? இந்த வருஷம் சும்மா நார்மலாக நடக்குது. ஏதோ ஒரு விசேஷத்தோட விசேஷமாக நடக்குது திருவிழா. நன்றி. உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த கலைகளையும் கலைஞர்களையும் வளர்க்கக்கூடிய ஒரு பெரும் பணியை நீங்கள் செஞ்சு வந்துக்கிறீர்கள். இங்கே இருக்கக்கூடியவர்களை அங்கேயே கூப்பிட்டு அங்கேயெல்லாம் அவர்களுக்கு கௌரவங்கள் கொடுத்து அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய கலையை கொண்டு போகிறோம். எல்லாம் சந்ததிக்கு தெரியாதான இந்த விஷயங்கள் அது எல்லாமே கொண்டு போகக்கூடிய ஒரு பெரும் பணியை நீங்கள் செய்து வந்துக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்தோடும், உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்த்தாலும் அதுக்கு நீங்கள் அந்த ஒரு இதை வழங்கி கொடுக்குறீங்க. இல்லை நன்றி அண்ணா, அதுக்கு நன்றி. எல்லாத்துக்கும் தேங்க்யூ. எல்லாவற்றையும் கூறிவிட்டார். இருந்தும் நான் சொல்வதற்கு இந்த ஊரில் பிறந்து இந்த அம்பாண்ட அன்பையும் பெற்று இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு சீரன் ஆபூஷன் அம்மாள் கொடுத்துருக்கிற எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த வாய்ப்பை அம்மாளுக்கு நன்றியை கூறிக்கொண்டு சிறப்பாக எல்லா திருவிழாக்களும் நடைபெற்ற முடியும் என்று அம்மாள்கிட்டே வேண்டிக் கொண்டு இதை முடிக்கிறோம். உங்களை பொறுத்தவரை எவ்வளோ தூரத்துக்கு அம்மாள் புதுமையானது? உங்களுக்கு சின்னலேருந்து தெரியும். நாங்கள் பிறந்து வளர்ந்ததுல இருந்து இந்த இடத்துலையே பிறந்த நாங்கள், இந்த இடத்தையே வளர்ந்த நாங்கள். அதை சொல்கிறதுக்கே இல்லாத வார்த்தைகள் இல்லாத சிறப்பு எல்லாருக்குமே கொடுத்துருக்குறோம். அம்மா அதைத்தான் சொல்கிறோம். நன்றி. ஒரே ஒரு விஷயம் இதில் நாங்கள் எல்லோருக்குமே தெளிவுபடுத்தணும். அதாவது சைவ சமயத்திலே சில பேர் நிற்பார்கள், நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குன்னு எல்லாம் சொல்லுவார்கள். உண்மையிலே ஒவ்வொன்றும் வந்து விஞ்ஞானத்துடன் தொடர்புபட்டது தான் இந்த சைவ சமயத்தில். சைவ சமயத்தில் சொல்லாத ஒரு விஷயம் எதிலேயுமே இல்லை உண்மையிலே. அந்த வகையிலே நாஸ்திகராக இருந்தவர்கள் கூட கடைசி நேரத்தில், உதாரணத்துக்கு நாங்கள் கண்ணதாசனை கூட சொல்வோமா இருந்தால், இறுதி நேரத்தில் அவர் அந்த தெய்வத்தை உணர்ந்து அர்த்தமுள்ள இந்து மதம் என்று நிறைய பாகங்களை எழுதியுள்ளார். அது உண்மையிலே அந்த திருவிழா செய்யும் நோக்கங்கள் வந்து உண்மையிலே எல்லாரும் வசதி படைத்தவர்கள் இல்லை. இந்த ஆலயத்தை நம்பி அந்த தெய்வத்தை நம்பி வாரவர்களும் ஏழை எளிய மக்களும் இதனால் பலனடையணும்னு சொல்லி, அதாவது எல்லோருக்குமே உழைப்பு, இதால் சிறு தொழில் செய்பவர்களில் இருந்து மேலே கலைஞர்கள் உட்பட எல்லோருக்கும் ஒரு வருமானம் ஈட்டுற இந்த விஷயம் வந்து இந்த திருவிழாவில் அடங்கி இருக்கு. அத்தோட நித்திய பூசைகளில் இடம்பெறும் சில அசௌகரியங்கள் அதுன்ற இதுகளை வந்து நாங்கள் பிராயச்சித்தமாக நாங்கள் நைமித்திய கிரியைகளில் செய்வதும் வந்து இந்த திருவிழா இதுகளில் வந்து, அதோட எங்கட நாட்டில் இருக்கிற கலைஞர்களையும் எங்களில் உள்ள திறமைசாலிகளையும் நாங்கள் கௌரவிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அது வந்து அண்ணாவும் செய்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே அந்த வகையில் நாங்கள் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். கலைஞர்களை நாங்கள் நினைக்கலாம் ஏதோ காசு இருக்குது கலைஞர்களை, ஒவ்வொரு உண்மையிலே அந்த தலை சிறந்த கலைஞர்கள் வாழுற காலத்தில் நாங்களும் வாழ்கிறோம் நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு பெரும் பாக்கியம் எங்களுக்கு. அப்போ ஆனபடியால் அவர்களுடைய வசதிக்கேற்ப கலைஞர்களை கௌரவிப்பதும் ஏழை எளியவர்களுக்கு உதவுவதும் தெய்வத்தின் பெயரை சொல்லி இந்த திருவிழா காலங்களில் செய்வது வந்து ஒரு தமிழருடைய பண்பாடாகும். இதனை வந்து எல்லாரும் புரிந்து கொள்ள வேணும். ஏன் ஆடம்பரமாக செய்கிறார்கள் என்றால், அவர்கள் இப்போ காசு இருக்கிறவர்கள் தனியாக இதுக்குத்தான் செலவழித்தா நாங்கள் குற்றம் சொல்லலாம். ஆனால் அவர்கள் நிறைய விஷயங்களை, அதாவது இளமரகாய்மறையாக இருக்கும் எல்லோரையும் நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவது, இப்படியான பல விஷயங்களை நாங்கள் செய்யும் பொழுது அவர்களை குறை கூறுவதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது என்பது எனது தனிப்பட்ட கருத்து. சமுதாயத்தில் வந்துக்கூடிய ஒரு கெட்ட செயல் என்றே சொல்லலாம். எது செஞ்சாலும் சொல்லணும்னு சில பேர் இருக்கு. அவர்களுக்கு அவர்கள் கடந்து போய் கொண்டே இருக்கணும். நாங்கள் என்ன செஞ்சாலும் அவருக்கு புரியாதான் தெரியும். உண்மை செஞ்சாலும் சரி அவைக்கு அது ஏதோ ஒன்று சொல்லி குறைப்பிடிச்சே ஆகணும் அந்த மாதிரி இருக்கிறோம். அதை பொதுவேலை என்று நாங்கள் வந்துவிட்டோம் என்று சொன்னால், உண்மையிலே ஒரு 100 பேர் இருந்தால் 90 பேர் நல்லா சொன்னாலும் 10 பேர் அதில் குறை சொல்லத்தான் போயினோம். அந்த 10 பேரும் அது தெய்வத்தின் கண்காணிப்பில் இருப்பார்கள். அது தெய்வமே போற்றலும் தூற்றுவாரும் எல்லாம் அவளுக்கு என்று விட்டுட்டு எல்லாம் அவளுக்கே தான். நன்றி. இந்த ஒரு திருவிழா இதை நிறைவேறட்டும். நாங்கள் அடுத்தடுத்த திருவிழாக்களையும் தொடர்ந்து அதிர்ச்சி அம்பாள் தொடர்பான ஒரு இதை வந்து வெளியில கொண்டு போகணும். எனக்கு விருப்பம் வந்து எல்லா ஆலயத்தையும் வந்து வெளியில கொண்டு போகணும், ஏதோ ஒரு விஷயத்தால் கொண்டு போயிடணும். அப்போ நாங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலியில் நன்றி. மிக்க நன்றி மிக்க. அப்படியாக அம்பாளினுடைய சிறப்புகள், ஒரு சில ஆதங்கங்களான விஷயங்கள் என்றால் சிலரை வந்து எப்படியும் நாங்கள்
அவர்கள் வந்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாறி நடக்கணும்னு நினைப்பார்கள். ஆனால் அது எல்லா விஷயத்திலையும் எல்லாம் வந்து அப்படி நடக்காது. அதோட யார் என்ன செய்தாலும் சிலர் என்னென்றாலும் நாங்கள் குறை சொல்லணும் என்றே இருப்பார்கள். அது கோயில் விஷயமாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருக்கட்டும், இல்லாட்டி அதை தாங்கள் செய்யணும் என்று நினைப்பார்கள். சில வேளை அவர்களே செய்ய மாட்டார்கள், ஆனால் குறை மட்டும் கூறுவார்கள். அப்படியான சில மனவேதியான விஷயங்களும் வந்து இருக்குது. அப்படியாக நிறைய விஷயங்களை வந்து கதைச்சிருந்தார்கள், நீங்களும் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அப்படியாக இப்பொழுது அம்பாள் அங்கே மிக அழகாக ஆலயத்தினுடைய உள்ளே இருந்து மெதுவாக வெளியிலே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கூட தன்னுடைய அருளாசியை வழங்குவதற்காக அம்பாள் நேராக வெளியாலே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. அம்பாள் வெளியாலே வரைக்கும் எப்படி இருக்கிற அந்த தரிசனத்தை வந்து நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வெளியால் இருக்கக்கூடிய வெளிச்சத்தில் இன்னும் பிரகாசமாக அம்பாளினுடைய அழகிய திருமுகத்தை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே பாருங்க, சிரிக்கிறாவோ இல்லையோன்றது பாருங்கள். அம்பாள் வந்து அம்பாளுடைய முகத்தில் ஒரு சிரிப்பை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பார்க்கல எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த சில ஆலயங்களில் சில விக்கிரகங்களை பார்க்கும் பொழுது வந்து மனது வந்து தானாகவே அமைதி அடையும். இல்லாட்டி எங்களுடைய பாரங்கள் எல்லாமே குறைந்த மாதிரி இருக்கும். என்றால் எங்களை பார்த்து சிரிப்பது போன்று இருக்கும். இல்லாட்டி நாங்கள் சொல்வதை கேட்பது போல எனக்கு தோன்றும். அப்படியாகத்தான் இங்கே இருக்கக்கூடிய அம்பாளும் கூட மிக அழகாக இங்கே வெளிவீதி விளம்பெறுவதற்காக அம்பாள் வெளியாலே வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. தொடர்ந்து பாருங்கள். இதோடு நான் இந்த காணொலியை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். என்ன இப்போவே 27-28 நிமிடங்களை தாண்டி இந்த காணொலி வந்து போய்கொண்டிருக்குது. அதிகளவான நேரம் காணொலியை பதிவிடுவது வந்து நான் பெரிதாக விரும்புவதில்லை. அதனால் வந்து இதோடு இந்த காணொலியை வந்து நிறைவு செய்து கொள்கிறேன். அம்பாளுடைய அழகை வந்து நீங்கள் பாருங்கோ. அதே சமயம் இங்கே பாருங்கள், வெயில் சுட்டரிக்குது. காலை கீழே வைக்கவே வந்து கால் வந்து அவ்வளவுக்கு சுட்டு கொண்டிருக்குது. ஆனாலும் இங்கே அம்பாளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள். தங்களுடைய நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய அடியர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மெய் சிலிர்க்குது என்று தான் சொல்லணும். என்றால் உண்மையாகவே நிற்க இல்லாமல் நிறைய பேர் மரத்துக்கு கிளம்பி நிற்கிறதும் ஆலயத்துக்குள்ளே நிற்கிறதும் ஏன்னா இதில் நிறைய பேர் இந்த கோயிலுக்குள்ளே வந்தாலும் அம்பாளோட விளம்பெறுவது ஒரு குறிப்பிட்ட அளவான ஆக்கள் தான். ஏன்னா நிறைய பேர் இணல் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி ஒதுங்கி இருக்கிறோம். அவ்வளோத்திற்கு அகோரமாக வெயில் இருக்குது. அம்பாளும் அங்கே நாகம் கூடை பிடிக்கத்தான் மெதுவாக அசைந்து போய் கொண்டிருக்கிறார். அப்படியாக இந்த வெயிலையும் தாக்கு பிடித்து தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய அடியர்களையும் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியாக அம்பாள் மீண்டும் ஆலயத்துக்குள்ளே செல்லக்கூடிய காட்சியை காண்பித்து காணொலியை நிறைவு செய்யலாம் இருக்கிறேன். நாங்கள் நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது அம்பாள் விளம்பந்து ஆலயத்தினுடைய வெளிவீதி போதிய விளம்பந்து ஆலயத்திற்கு உள்ளே சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. தொடர்ந்து அம்பாள் தன்னுடைய வசந்த மண்டபத்திற்கு செல்லும் வரையான அந்த காட்சிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். ஏனென்றால் அவற்றை முழுமையாக காண்பிக்கும் பொழுது இந்த காணொலியும் வந்து நிறைவாகும் என்றதால் வந்து காண்பிக்கிறேன். இங்கே வெளியால் முருகப்பெருமான் இருந்து கொஞ்சம் சத்தம் போட்டு கொண்டிருக்கிறார். அம்பாள் உள்வீதி மெதுவாக அசைந்து ஆடி அங்கே வசந்த மண்டபத்தை நோக்கி திருப்பவும் சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது இங்கே ஒரு இளைஞனுடைய செயற்பாட்டை நீங்கள் பார்க்கலாம். அப்படியாக அம்பாளும் தன்னுடைய இருப்பிடத்தை மீண்டும் வசந்த மண்டபத்தை நோக்கி சென்று விட்டார். நிறைந்த அடியவர்கள் சூழ இந்த குடியேற்ற காட்சிகள் எல்லாமே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். காணொலியை பார்வையிட்டவங்கள் அனைவருக்குமே நன்றி. இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.